கௌரி, காஃபி கொண்டு வந்துட்டு எனக்கு கொடுக்காம போயிட்டே இருக்கிற. குடு. இப்படி வெட்டியா ரீல்ஸ பாத்துட்டு சோஃபாவை தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டாவது காஃபி வேற கேக்குதா? சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் காலையில கண் முழிக்கும் போதே மொபைல்ல தான் கண்ணு முழிக்குதுங்க. அது எவ்வளவு கேடுன்னு அவங்களுக்கு தான் தெரியல. உங்களுக்கு தான் 70 வயசு ஆக போகுது இல்ல, உங்களுக்கு கூடவா தெரியல? என்ன கௌரி இப்படி சொல்லிட்ட? நான் என்ன சொன்னேன்? மனசாட்சியா இல்லாம 70 வயசு ஆக போகுதுன்னு சொல்ற. I am just 62. ஆமா, ஆகுது 62. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயோ, ஒரு நிமிஷத்துல 2 வயசு ஏத்திட்டாலே. காஃபியை குடு, காஃபியை குடு. குடிச்சாவது என் மனசை ஆத்திக்கிறேன். உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுங்க. இன்னும் இந்த மகாவும் செல்வமும் இன்னும் கீழே வரல. அவங்களுக்கு நீ முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கிற. ஆனா அந்த ப்ராஜெக்ட முடிக்கிறதுக்கு டைம் கொடுக்காம சும்மா மகா மகான்னா அந்த சவால்ல எப்படி ஜெயிக்கிறது? இந்த ஒரு சவால்ல மட்டும்தான் மகா செல்வம் ஜெயிச்சாதான் நீ ஜெயிக்க முடியும். அத ஞாபகத்தில் வச்சுக்கோ. மகாவும் செல்வமும் எப்பவும் கார்மெண்ட்ஸ் குடும்பம்னு ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வாழ்க்கைய இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சந்தோஷமா இருக்கட்டும். உன் பொண்ணுகிட்டயும் சொல்லி வை. சும்மா சும்மா அவங்க ரூம் வாசல்ல நின்னு கதவை தேய்க்க வேணாம்னு சொல்லு. அப்பா அப்பான்னு நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். என்னைக்கு என் பொறுமை உடைய போகுதுன்னு தெரியல. நான் என்னமோ நடக்காதத இட்டு கட்டி பேசுற மாதிரி கோவப்படுற. நீ செய்யறதான் நான் சொல்றேன். அதுவும் நீ செய்யறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. உன் தப்ப திருத்திக்கிட்டா நான் வாயை மூடிக்கிறேன். கொஞ்சம் சும்மா இருங்க. வெண்ணிலா, துணி எல்லாம் துவைச்சு வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு போய் மாடியில வெயில் இருக்கிற இடமா பார்த்து காய போடு போ. இங்க பாருங்க, உங்க மருமகளை நீங்க வசத்தியா பேசுங்க, உங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. ஆனா அதுக்காக என் பொண்ணு வெண்ணிலாவை நீங்க சீண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் பேசுனதெல்லாம் நீ பேசிருக்கணும் கௌரி. வெண்ணிலா தப்பு பண்ணும் போதெல்லாம் உன் காரியம் நடக்குதுன்னு நீ அமைதியா இருந்த. அவளை கெடுக்கிறதே நீதான். மகாவை நான் வசதியா பேச காரணம் தேட தேவையில்லை. மகா நடந்துக்கிறது அப்படி இருக்கு, அதனால நான் அப்படி பேசுறேன். அதே மாதிரி வெண்ணிலா நடந்துக்கிட்டா அவளையும் நான் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடதான் போறேன். உன்ன மாதிரி ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. எனக்கு மகளும் ஒண்ணுதான், மருமகளும் ஒண்ணுதான். யாரு தப்பு செஞ்சாலும் சொல்லி காட்டுவேன், யாரு நல்லது செஞ்சாலும் பாராட்டுவேன். நீயும் அந்த மாதிரி இருந்தா இந்த குடும்பத்துல பிரச்சனையே இருக்காது. இவ்வளவு நாளா நீ மகாவை மனுஷியா கூட மதிக்கல. இன்னைக்கு பேரனோ பேத்தியோ வேணும்னு உடனே அவளை எப்படியெல்லாம் கவனிக்கிற நீ. என்னால அப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரிலாம் மாற முடியாது. நீங்க மாறவே மாட்டீங்கன்னு தான் எனக்கு தெரியுமே. ஆனா அதுக்காக வெண்ணிலாவை ரொம்ப நாளைக்கு நாம இப்படியே வச்சிட்டு இருக்க முடியாது. அவ வாழ்க்கைக்கு நாம ஒரு நல்லது பண்ணணும். உன் பொண்ணு நம்ம பேச்செல்லாம் கேட்பானா? அந்த பொறுப்பை சுமக்க நான் தயார். அவ கேட்பாளான்னு கேட்டு சொல்லு. வெண்ணிலா வாழ்க்கை மாறணும்னா அவ முதல்ல மாறணும். அவ தான் மனசு வைக்கணும். அப்புறம்தான் நாம எதுவும் செய்ய முடியும். மகா, மெதுவா மெதுவா பாத்து மகா. இப்ப வலி எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஐயோ, இடுப்பு சுளுக்குனதையே மறந்துட்டேனே. பரவாயில்லங்க. இப்போ வலி அவ்வளவா இல்ல. திரும்பினா வலிக்குமோன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம், அவ்வளவுதான். சரி, மெதுவா ஏந்திரி. ஓகே தானே? ஓகே தான். வா. மகா, நீ குளிச்சுட்டு வந்து
ஒரு 2 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிரு. 2 நாளைக்கா? ஏங்க வெளியே எங்கேயாச்சும் போறீங்களா? நீங்க நைட்டு கூட ஒன்றும் இத பத்தி சொல்லவே இல்ல. போறீங்களா? இல்ல போறோம். போறோமா? எங்க? எதுக்கு? கதிர் கல்யாண பிரச்சனையில நீ மென்டலாவும் பிசிக்கலாவும் ரொம்ப டயர்டா இருக்க. இப்படி இருந்தா நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்?